அதிலிருந்து ஏராளமாக தங்கத்துகள்கள் கொட்டியிருக்க கண்டனர். இதைத்தான் ஆட்கொள்ளி என்கிறாயா என்று கேட்டு அவரை அனுப்பிவிட்டு அந்த பொன் துகள்களை ஒரு மூட்டையாக கட்டினர். சூரியன் மறைந்தவுடன் அந்த மூட்டையை தூக்கிச் செல்ல முடிவு செய்தனர். அந்த மூட்டையை காக்கும் பணியில் இருவர் இருக்க மற்ற இருவரும் உணவு வாங்கி வரச் சென்றனர். காவல் இருந்தவர்கள் உணவு வாங்கி வரச் சென்றவர்களை கிணற்றில் தள்ளி கொன்றுவிடவும், உணவு வாங்கிச் சென்றவர்கள் காவல் இருந்தவர்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொன்றுவிடவும் திட்டமிட்டு செயல்பட்டனர். அவர்களின் திட்டம்படி விஷ உணவுடன் வந்தவர்களை காவல் இருந்த இருவரும் கிணற்றில் தள்ளி அவர்கள் மீது பெருங்கல்லை போட்டு கொன்றுவிட்டு கடும் பசிமயக்கத்தில் வேக வேகமாக விஷ உணவை உண்டு அழிந்தனர். ஒரு நாள் கீரை பறித்துக் கொண்டிருந்த போது அவரது தவ ஒளியால் ஈர்க்கப்பட்டு வான்வழியே சென்ற கொங்கணவர் அவரிடம் வந்து அளவளாவி சென்றார். பின் ஒரு நாள் கொங்கணவர் அவர் வீட்டிற்கு வந்தபோது சிவவாக்கியர் வீட்டில் இல்லை. தனித்திருந்த அவர் மனைவியிடம் வீட்டில் கிடந்த பழைய இரும்பு துண்டுகளை கொண்டு வரச் சொன்னார். அவைகளை எல்லாம் தங்கமாக்கி கொடுத்துவிட்டு சென்றார். வீட்டுக்கு வந்த சிவவாக்கியர் தன் மனைவியிடம் ஆட்கொள்ளியான அந்த தங்கத் துண்டுகளை எல்லாம் கிணற்றில் எழிந்துவிடச் சொன்னார். அப்புனிதவதியும் எவ்வித மனச்சலனமும் இன்றி அவைகளை கொண்டு போய் ஊர்ப்புறத்தில் உள்ள பாழுங்கிணற்றில் போட்டுவிட்டாள். அதன் பின் சிவவாக்கியர் ஒரு பாறையின் மேல் சிறுநீர் கழித்துவிட்டு வந்து மனைவியிடம் இப்பாறை மேல் தண்ணீர் ஊற்று என்றார். அவள் தண்ணீர் ஊற்றியவுடன் பாறை தங்கமாக மாறியது. இத்தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொள் என்று அவர் கூற அவர் மனைவி தங்களுக்கு வேண்டாதது எனக்கு எதற்கு என்று கூறி மறுத்துவிட்டாள். அக்குறமகளுடன் 7 ஆண்டு குடும்ப வாழ்விற்கு பிறகு மீண்டும் துறவு மேற்கொண்டு பற்றற்ற துறவியாக வாழத் தொடங்கினார். சிவவாக்கியர் ஊர் ஊராய் சுற்றி மக்கள் குறைகளை தீர்த்து வந்தார். தங்கம் தயாரிக்கும் முறையை கற்றுக்கொள்ளும் ஆசையில் பலரும் அவரிடம் சீடராக வந்தனர். அப்போது இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் அற்பமானவை என்று உணர்வாய். முக்தி என்னும் உண்மையான ஆன்ம விடுதலை வேண்டுமா? தொடர்ந்து வரும் பிறவி துன்பங்களுக்கு காரணமான சரீர சுகம் வேண்டுமா என்று கேட்டார். அந்த சீடனும் எனக்கு ரசவாதமும் வேண்டாம், தங்கமும் வேண்டாம், சமாதி கூடி சித்தி பெற அருள் புரியுங்கள் என்று வேண்டி முக்தி தரும் சித்தர் வழியில் செல்லத் தொடங்கினான். பின்னர் பல சீடர்களும் வந்து அவரிடம் தீட்சை பெற்று சித்தி அடைந்தார்கள். இவ்வாறு பல ஊர்களுக்கும் தவ யாத்திரையாக சென்றார். எவ்வொரு ஊரிலும் தவக்குடில்கள் அமைத்துக் கொண்டு தவயோகம் பயின்று வந்தார். அவ்வாறு அவர் தங்கி வாழ்ந்த ஊர்களில் சிவன்மலையும் ஒன்று. இத்தலத்தில் அவர் முன் முருகப்பெருமான் தோன்றி அருளாசி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு அடையாளமாக இந்த சிவன்மலையில் சிவவாக்கியர் குகை ஒன்றும் உள்ளது. இம்மலை உச்சியில் முருகன் கோவிலும் மலை அடிவாரத்தில் ஒரு சிவன் கோவிலும் உள்ளன. இவ்வாறு பல ஊர்களுக்கும் சென்று தவ வாழ்க்கையும் சிவ வழிபாடும் செய்து வந்தார். ஒவ்வொரு ஊரிலும் மக்களுக்கு பிணிநீகள் முதலான பல தொண்டுகளும் செய்து வந்தார். கடைசியில் குடந்தை மாநகரை அடைந்து அங்கேயே சமாதி பூண்டார். இன்றும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் குடந்தையில் உள்ள அவரது சமாதி பீடத்திற்கு பூசைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.